வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 10th ஜியாகிரஃபி 3rd யூனிட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்குறீங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருப்பீங்க. அண்ட் மேக்ஸிமம் இன்றைக்கி கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டிஃபிகல்ட்டிஸாக ஃபீல் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் ஆல் தி பெஸ்ட், எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, what are the significances of a practical approach to sugarcane production known as sustainable sugarcane initiative? Seed cost is very low in this compared to the conventional method of cultivation. Drip irrigation can be practiced very effectively in this. There is no application of chemical or inorganic fertilizers at all in this. The scope of intercropping is more in this compared to the conventional method of cultivation. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இது கரெக்டானதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ அந்த சஸ்டைனபிள் சுகர் கேன் இனிஷியேட்டிவில் கெமிக்கல் ஆர் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை வந்து சுத்தமாக அப்ளை பண்ண மாட்டோன்னு சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ மீதி இருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In India, the problem of soil erosion is associated with which of the following? Terrace cultivation, deforestation, tropical climate. சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி உங்க இப்போது கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ டீஃபாரஸ்டேஷன் மட்டும்தான் வந்து சாயில் எரோஷனுக்கு மெயின் ரீசன். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற வேர், அதாவது அந்த ட்ரீயோட ரூட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ரூட்ஸ் தான் வந்து அந்த சாயில் எரோட ஆகாமல் இருக்கிறத வந்து சேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் பண்ணும். ஒன்ஸ் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால அங்கே சாயில் எரோஷன் அதிகமாக நடக்குது. ஓகேங்களா? பட் டெரஸ் கல்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாயில் எரோஷனை தடுக்கும். ஓகேங்களா? ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்றது ஜஸ்ட் இங்கே கிளைமேட் வேரியன்ட் தான், சாயில் எரோஷனுக்கு அதுக்கும் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் த இன்டகிரேட்டட் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்? ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் runoff, linking the country's perennial rivers with seasonal rivers, rainwater harvesting and recharge of groundwater table, regeneration of natural vegetation. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? ஸோ 1, 3, 4 செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த லிங்கிங் ஆஃப் பெர்னியல் அண்ட் சீசனல் ரிவர்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதுதான் வந்து இதில் தப்பு. ஓகேவா? ஸோ இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா டு ரீஸ்டோர் த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ டு ரீஸ்டோர் த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ். ஸோ இது மூலயமா அந்த சாயில் ரன் ஆஃப் ஆகிறத வந்து தடுக்கிறாங்க. ஸோ எரோஷன்ஸ்லாம் தடுக்கிறாங்க அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து ரீஜெனரேஷன் பண்ணுறாங்க அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ஸ் அண்ட் ரீசார்ஜ் ஆஃப் கிரவுண்ட் டேபிள் எல்லாத்தையும் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலிமா ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை நெக்ஸ்ட் பாருங்கள். கவுண்டர் பண்டிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன் யூஸ்ட் இன் சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க கொடுத்துருக்கிறது
ஃபோர்த் கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நன் ஆஃப் தி அபவ். ஓகேங்களா. ஸோ இந்த கவுண்டர் பண்டிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் இந்த கொஷனுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கவுண்டர் பண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெத்தட் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன். ஸ்டோன்ஸ் ஆர் பிளேஸ்ட் அலாங் த கவுண்டர்ஸ் ஆஃப் ஸ்லோப்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ மலை சரிவு இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த சரிவில் அந்த ஸ்லோப்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸை ஒரு வால் மாதிரி பில்ட் பண்ணிவிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருப்பதி சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலையேற வழியில் அந்த பஸ் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மண் சரிவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருங்கல்லால் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ அதை தான் வந்து கவுண்டர் பண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போனா இது எந்த இடத்த போடுவாங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் ஆஃப் ஸ்லோப்ஸ். ஓகேங்களா. ஸோ மலையோட அந்த ஸ்லோப்ஸில் தான் இதை சாயில் கன்சர்வேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் லேட்ரட் soils of India are correct? They are generally red in color. They are rich in nitrogen and potash. They are well developed in Rajasthan and Uttar Pradesh. Tapioca and cashew nuts grow well on these soils. Select the correct statements. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ ஃபிஃப்த் கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஸோ அந்த லேட்ரைட் சாயில் வந்து ரெட் கலரில் இருக்கும். எதனால் அதுக்கு ரெட் கலர் கிடைக்குதுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன், அந்த அயன் இருக்கிறதுனால இது வந்து ரெட் கலரில் இருக்கும். அண்ட் இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு அப்படின்னா நைட்ரஜன் பொட்டாஷ் கிடையாது. லேட்ரைட் சாயில் ரிச் இன் அயன் அண்ட் அலுமினியம். ஓகேங்களா. ஸோ லேட்ரைட் சாயில் வந்து ரிச் இன் அயன் அண்ட் அலுமினியம் அண்ட் இட் க்ரோஸ் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் டப்பியோக்கா. ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு ரீஜனில் எந்த சைடு இருக்கணும்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த சைடில் நமக்கு லேட்ரைட் சாயில்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா. சரி வாங்க. மெனி டிரான்ஸ்பிளான்டட் சீட்லிங் டு நாட் க்ரோ பிகாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரீயை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் பார்த்துக்கிட்டிங்களா, ஒரு ட்ரீயா ஒரு பிளான்ட் ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால அது வந்து சரியாக க்ரோ ஆக மாட்டேங்குது. எதனால், அதோட ரீசன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் முடிஞ்சிருச்சு இதுக்கு. ஓகேவா. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க. ஸோ சிக்ஸ்த்து கொஷனுக்கு ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த ஒரு மரத்தையோ இல்லை ஒரு பிளான்ட்டையோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ அதோட ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறப்போ அதோட ரூட் ஹேர்ஸ்லாம் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த ரூட் ஹேர்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஸ்டெம்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுனால தான் இது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா சரியாக க்ரோ ஆகிறதுல வளர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறாங்க. ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். So the most important fishing grounds of world found in regions where, so எந்த ரீஜியன்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் வேர்ல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க. இப்போது செவன்த்துக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ வார்ம் அண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஓஷன் கரண்ட்ஸ் ரெண்டும் மீட் ஆகிற இடம். ஓகேங்களா. ஸோ வார்முன்னு ஒன்று இருக்கும், கோல்டுன்னு இருக்கும். அந்த மீட் ஆகிற இடத்த தான் வந்து ஃபிஷிங் கிரவுண்ட் ரொம்ப ஃபிஷிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். எதனாலனா அந்த இடத்த வந்து டெம்பரேச்சர் எப்படி சொல்கிறது, ரொம்பவும் கோல்டாக இல்லாமல் ரொம்பவும் ஹாட்டாக இல்லாமல் மைல்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த இடத்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைட்டோ பிளாங்க்டன் இருக்கும். ஸோ அந்த ஃபைட்டோ பிளாங்க்டனை வந்து ஜூ பிளாங்க்டன் ஈட் பண்ணும். அந்த ஜூ பிளாங்க்டனை ஈட் பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷஸ் நிறையா அந்த ஏரியாவில் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து வேர்ல்டுலே மோஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ்லாம் இந்த வார்ம் அண்ட் கோல்டு ஓஷானிக் கரண்ட்ஸ் மீட் பண்ணுற ரீஜனாக இருக்குது. ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
ஸோ salinization occurs when the irrigation water accumulated in the soil evaporates, leaving behind salts and minerals. What are the effects of salinization on the irrigated land? ஸோ இப்போ இது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அந்த ஒரு நிலத்துக்கு தேவைக்கு அதிகமான தண்ணி அங்கே போய் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்த வந்து salinity கண்டென்ட் அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ அது அந்த salinity கண்டென்ட் அதிகமாகிறதுனால அந்த லேண்டோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ வாங்க இப்போது 8th கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ எது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இந்த salinization அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து உப்பு உற்பத்தி பண்ணுற இடம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கடல் தண்ணியை தேக்க வச்சு அது எவாப்ரேட் ஆக ஆக அந்த வந்து உப்பு ஃபார்மேஷன் ஆகுதா, அந்த மாதிரி தான் வந்து நார்மலாக ஒரு நம்ம இரிகேஷன் லேண்டில் தேவைக்கு அதிகமான தண்ணியை விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த இடத்த வந்து உப்பு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த மினரல்ஸ் அண்டு சால்ட்டை மட்டும் அந்த நிலத்து மேலே சர்ஃபேஸில் விட்டுட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்த ஏர் ஸ்பேசஸ் இந்த சாயில் வித் வாட்டர் ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து salinization அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, among the following states which one has most suitable climatic conditions for the cultivation of a large variety of orchids with minimum cost of production and can develop an export oriented industry in this field? ஸோ இப்போ நமக்கு இங்கே க்ளூ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்ச்சிட்ஸ், சரிங்களா? ஸோ எந்த ஸ்டேட்டை வந்து இந்த ஆர்ச்சிட் கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்றத பார்த்தாவே இதுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ 9th ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்ச்சிட் வளர்கிறதுக்கான அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா ஆர்ச்சிட் ரெக்வைர்ஸ் கோல்டு டெம்பரேச்சர் அண்டு மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ அருணாச்சல் பிரதேஷ்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அந்த மேகாலயா பக்கத்துலேயே இருக்கா. ஓகேங்களா? ஸோ அது மவுசன்ட்ரம் இருக்குது. ஸோ அந்த ரீஜனில் அதாவது வேர்ல்டுலேயே வெட்டஸ்ட் பிளேஸு ஆல் ஓவர் த இயர் அங்கே வந்து ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஓகேவா? ஸோ அப்போனா அதுக்கு பக்கத்தில் இருக்க அருணாச்சல் பிரதேஷில் எப்பயுமே வந்து என்விரான்மெண்ட் கொஞ்சம் மாய்ஸ்டராக தான் இருக்கும் அண்ட் கோல்டு டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அந்த அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து சூட்டபிள் கல்டிவேஷன் ஆஃப் ஆர்ச்சிட்ஸ் நடக்குது. சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A state in India has the following characteristics. Its northern part is arid and semi-arid. Its central part produces cotton. Cultivation of each crops is predominant over food crops. Which one of the following states has all of the above characteristics? அந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து எந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? இதில் நமக்கு ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட்டை வச்சா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, இந்த பார்ட் அரிட் அண்ட் செமி அரிட்னு இருக்கா. ஸோ அதை வச்சு அதுவும் மீனாக நார்தர்ன் பார்ட் இதை மட்டும் பார்த்தாவே ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கொஷின்ஸ் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன க்ளூ வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? ஸோ குஜராத் தான். சரிங்களா?
ஸோ எப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா குஜராத்தோட நார்தர்ன் பார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னா டெசர்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ டெசர்ட் ரீஜன்ஸை வந்து அரிட் அண்ட் செமி அரிட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மீட்டிங் ஆஃப் டெசர்ட்ஸ் நார்மலான பிளேஸ் போயிட்டு டெசர்ட் ரீஜனை மீட் பண்ணது பார்த்திட்டிங்களா, அதை வந்து செமி அரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அரிட் வந்து டெசர்ட் ரீஜனாக சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துருக்க இந்த மூணு ஸ்டேட் இருக்குங்களா, அந்த ஸ்டேட்டில் நார்தர்ன் சைடில் எந்த ஸ்டேட்டுக்கு அந்த அரிட் அண்ட் செமி அரிடான குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம குஜராத்துன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பட் இன்னொன்று என்னென்னா, இந்த குஜராத்துக்கும் கர்நாடகாவுக்கும் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதோட கேஷ் கிராப்ஸ் கல்டிவேஷன் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அது வந்து கர்நாடகாவில் கம்மி தான் குஜராத்தை விட. ஸோ அதனால் அந்த குஜராத்தை இதுக்கு இன்னொரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். With reference to micro irrigation, which of the following statements are correct? Fertilizer and nutrient loss can be reduced. It is the only means of irrigation in dryland farming. In some areas of farming, residing of groundwater table can be checked. சரி ஓகே பார்க்கலாமா. ஸோ நார்மலாக நம்ம எல்லாருக்குமே மைக்ரோ இரிகேஷனாக என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சால் இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போது கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா. ஸோ அப்போனா இந்த மைக்ரோ இரிகேஷன் மூலமா என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபெர்டிலைசர் அண்ட் நியூட்ரியன்ஸ் லாஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. எப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பைப் மூலியமாவோ இல்லை வாய்க்கால் மூலியமாவோ கேனல் இருக்குது பார்த்துட்டிங்களா, அது மூலியமாவோ நம்ம தண்ணி பாய்ச்சணும்னா நம்ம போட்டிருக்க அந்த உரமாக இருக்கட்டும் அந்த உரம்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ இதனால் வந்து ஃபுல்லாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் ஆர் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுல்லாக அதுக்கு கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரிகேஷன் இன் ட்ரைலேண்ட்ஸ். ஸோ தண்ணி கம்மியாக இருக்கிற அந்த ரீஜியனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத வந்து இது மூலயமா செக் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இது மூணுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் மைக்ரோ இரிகேஷன் இருக்கிற இடத்துக்கு. ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு இஸ் எ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் மேட் காட்டன் yarn in the country. What could be the reason? Black cotton soil is the predominant type of soil in the state. Rich pool of skilled labor is available. Which of the above statements are correct reasons? சரி பார்க்கலாமா. ஸோ கரெக்ட் ரீசன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஈஸியான ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ பிளாக் காட்டன் சாயில். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிளாக் காட்டன் சாயில் கிடையாது. அதை வச்சு இதில் ஒன்று பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா. சரி ஓகே. அப்போது ஆன்சர் கரெக்டான ரீசன் என்னென்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டேட் மட்டும்தான் கரெக்டு. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்கில்டான லேபர்ஸ், அது இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் இருக்கிற ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். நம்ம தமிழ்நாட்டோட மேஜர் சாயில் டைப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் சாண்டி, அலுவியல் அண்ட் ரெட் லோமி சாயில்ஸ்லாம் தான். ஓகேங்களா. ஸோ ரெட் சாண்டி, ரெட் சாண்டி, அலுவியல், ரெட் லோமி. ஸோ இது மூணு தான் வந்து தமிழ்நாட்டோட மேஜர் சாயில் டைப்ஸாக இருக்குது. பிளாக் காட்டன் சாயில் கிடையாது. ஸோ இதை வச்சே நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ when you travel in certain parts of India, you will notice red soil. What is the main reason for this color? ஸோ இதை டேரெக்டாகவே கேட்கலாம். ஸோ நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறணுன்றதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ ரெட் சாயில் எதனால் அது ரெட் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கேட்கலாம். ஸோ இதான் கொஷின். ஸோ பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே பார்க்கலாமா.
ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து ரெட் சாயில் ரெட் கலராக நமக்கு தெரியுது ஓகேங்களா. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைட்ஸ். சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு ஓகேங்களா. ஸோ எந்த ரிவரில் எந்த டேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ரிவர் கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த ரிவரில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அண்ட் அந்த ப்ராஜெக்ட் என்ன எப்படி சொல்கிறது அதோட கெப்பாசிட்டிலாம் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா, அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து கரெக்டான நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ கொலிரு லேக் வந்து கிருஷ்ணாவில் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த கொலிரு லேக் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லொக்கேட்டட் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர் வேலிஸ்க்கு நடுவில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ரிவர் இந்த கொலிரு லேக்கில் ட்ரைன் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர் புண்டநேரு ஓகேங்களா. ஸோ ரிவர் ஸோ இங்கே எழுதுகிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரிவர் புண்டநேரு அப்படின்ற ரிவர் தான் வந்து கொலிரு லேக்கில் ட்ரைன் ஆகும். அண்ட் இந்த ரிவர் புண்டநேருவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாரோ ஆஃப் விஜயவாடா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ சாரோ ஆஃப் விஜயவாடா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ மீதி இருக்க மூணுமே வந்து கரெக்டான பேர் தான். கோவிந்த் சாகர் சட்லஜ்ன்றது பஞ்சாபில் இருக்குது. உக்கை ரிசர்வாயர் தப்பி அப்படின்றது வந்து மகாராஷ்டிரா பார்டரில் இருக்குது. வலார் லேக்குன்றது ஜீலமில் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜீலம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஜம்மு காஷ்மீர் ரீஜன் அந்த ஏரியாவில் வரும் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 15 கொஷின்ஸ் தான். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின். தோ காஃபி அண்ட் டீ both are cultivated on hill slopes, there is some differences between them regarding their cultivation. In this context, consider the following statements. Coffee plant requires a hot and humid cultivation of tropical areas, whereas tea can be cultivated in both tropical and subtropical areas. Coffee is propagated by seeds, but tea is propagated by stem cuttings only. Which statement is correct? ஓகே பார்க்கலாமா. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. செகண்ட் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஃபி மட்டும் சீட்லேருந்து எடுக்க மாட்டாங்க, டீயும் வந்து சீட்லேருந்து தான் ப்ரொபகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ டீ இஸ் ஆல்சோ ப்ரொபகேட்டட் ஃப்ரம் சீட்ஸ், லீஃப் கட்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டெம் கட்டிங்ஸ். இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டெம் கட்டிங்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து இங்கே தப்பு ஓகேவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஃபி பிளான்ட்டுக்கான அந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதோட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அதுக்கு ரெக்வயர்னா 15 டிகிரி டு 30 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கணும், 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த காஃபி பிளான்ட்ஸ் வந்து ஒன்லி அவைலபிள் இன் ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ் ஓகேங்களா. ஸோ ட்ராபிக்கல் ஏரியாஸில் மட்டும்தான் இது வந்து இருக்கும் ஓகேவா. பட் டீயை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் கேன் பி கல்டிவேட்டட் போத் இன் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஏரியாஸ். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசாம் வந்து சப்ட்ராபிக்கல் ரீஜியனாக வரும் அண்ட் சவுத் இந்தியா வந்து ட்ராபிக்கல் ரீஜியனாக வரும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரெண்டு ரீஜியனுமே டீ கல்டிவேஷன் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் ஓகேவா. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட், நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோமோ அதை தான் வந்து ஜியாகிரபிக்கலாக கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க ஓகேவா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கொஷின்ஸ் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அண்ட் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கான டெஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ தேங்க்யூ.